வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. மதிய நேர பிரதான செய்தியுடன் இணைந்து கொள்ளும் நான் ரஞ்சன் அருண் பிரசாத். முதலில் தலைப்புச் செய்தி. 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மீள்பரிசீலனை செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிந்துரைப்பதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. மத்திய மாகாண முதலமைச்சராக திலின பண்டார தென்னக்கோனை நியமிக்குமாறு கோரி ஆளுநரிடம் சத்திய கடதாசி கையளிப்பு. லிந்துரை வைத்தியசாலை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. நோயாளர்கள் அசௌகரியத்தில். தொடர்வது உள்நாட்டுச் செய்தி. மத்திய மாகாண முதலமைச்சராக திலின பண்டார தென்னக்கோனை நியமிக்குமாறு கோரி மாகாண சபையின் 30 ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுநரிடம் சத்திய கடதாசி கையளித்துள்ளனர். சத்திய கடதாசி வழங்கிய உறுப்பினர்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 15 உறுப்பினர்களும் அடங்குவதாக மத்திய மாகாண சபை உறுப்பினர் திலின பண்டார தென்னக்கோன் தெரிவித்தார். சத்திய கடதாசிகளை கையளிக்கும் போதும் மத்திய மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் வசந்த அலிவிகாரையும் அரசனமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண சபையில் மொத்தமாக 58 உறுப்பினர்கள் உள்ளதுடன் மாகாண முதலமைச்சராக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் சரத் ஏகநாயக்க பதவி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதாக மத்திய மாகாண ஆளுநர் சுரங்கினி எல்லாவில தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக கொண்டுவரப்பட்ட 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மேற்பரிசீலனை செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிந்துரை செய்வதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பில் தி இந்து பத்திரிகைக்கு வழங்கிய விசேட செவியில் வடமாகாண முதலமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கிற்கு அதிகபட்ச அதிகார பரவலாக்கத்தை வழங்கும் வகையிலான பொறிமுறைகளுடன் 13வது அரசியலமைப்பு திருத்தம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் ஒருபோதும் இறுதி தீர்வாக அமைய முடியாது எனவும் சி வி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பிரதமரின் வருகை குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட வடமாகாண முதலமைச்சர் தமிழர்கள் மீது மோடி கொண்டுள்ள கரிசனையையும் பாராட்டியுள்ளார். இதேவேளை எல்லை தாண்டும் தமிழக மீனவர்கள் சுடப்படுவார்கள் என பிரதமர் தெரிவித்த கருத்து தொடர்பில் வடமாகாண முதலமைச்சரிடம் வினவிய போது இந்தியாவின் நட்பு நாடொன்றின் பிரதமர் இவ்வாறானதொரு முறையற்ற கருத்தை வெளியிட்டுள்ளதாக சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. நுவரெலியா லிந்துலை வைத்தியசாலை ஊழியர்களும் வைத்தியசாலை அதிகாரிகளும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவருக்கும் வைத்தியசாலையின் வைத்தியர்களுக்கும் நீண்டகாலமாக நிலவி வரும் முரண்பாடு காரணமாக குறித்த நபரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி நுவரெலியா மாவட்ட சுகாதார திணைக்கள அதிகாரிகளுக்கு கடந்த 5ஆம் தேதி கடிதம் மூலம் தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுவதற்கு வருகை தந்த நோயாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அசௌகரியங்களுக்குள்ளாகியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காலையில் 6 மணிக்கெலாம் வந்து இவ்வளவு நேரத்தை வரைக்கும் எங்களுக்கு கிளினிக் ஒன்றும் செய்யலை. டாக்டர்மார் இங்கே பல பிரச்சனை சொல்லி மருந்து ஒன்றும் கொடுக்குறாங்கல்ல. ரொம்ப பாதிக்கப்பட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கூட நோயாளியை கொண்டாந்து திருப்பி கொண்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் இல்லை. எங்களுக்கு பெரிய பாதிப்பான நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறோம். சாப்பிடாம கூட வந்து வெயிலில் ரொம்ப வாடி வதங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். எனக்கு சுகம் இல்லை, எனக்கு மயக்கம். நான் இப்போ பஸ் விட்டு இறங்கின கொஞ்சம் இல்லாட்டி செத்துருப்பேன். இங்கேருந்து வந்து பைக் இடிச்சு அங்கேருந்து ஒரு வேன் வந்துடுச்சு. அப்படியே நின்றுட்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இல்லை கொஞ்சம் நேரத்தில் நான் செத்துருக்கேன். எனக்கு மயக்கம், எனக்கு ஒன்றும் செய்யலாது, எனக்கு மயக்கமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தான் நான் வந்தேன். காலையில் ஒரு தேத்தனி கூட குடிக்காம தான் வந்தேன். எடுத்தேன் தேத்தனி குடிக்க பஸ் வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன் வச்சுட்டு. என்ன செய்யப்போ நாங்கள் நோயை கண்டு தான் வரோம், இல்லாட்டி நான் வரமாட்டேன். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செவிப்புலனற்றோர் புனர்வாழ்வு நிலையத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் இன்று கவனஈர்ப்பு பேரணிகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு செவிப்புலனற்றோர் புனர்வாழ்வு காரியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. புதிய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தில் செவிப்புலனற்றோர் தொடர்பிலும் கவனத்தில் கொள்ளுமாறு வலியுறுத்தி இந்த பேரணி இடம்பெற்றது. செவிப்புலனற்றோர் பாடசாலை நிறுவுதல், சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆவண செய்தல் மற்றும் வைத்தியசாலைகள், அரசு அலுவலகங்களில் மொழிபெயர்ப்பாளரின்மை போன்ற கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட மேல்திக அரசாங்க அதிபரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரும் கையளிக்கப்பட்டது.
இதேவேளை வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய கவனஈர்ப்பு பேரணி வவுனியா மாவட்ட செயலகத்தில் நிறைவு பெற்றது. அரசு சேவையில் செவிப்புலனற்றோரை உள்வாங்குதல், செவிப்புலனற்ற அனைவருக்கும் மாதாந்தம் 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படல் வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு பேரணி இடம்பெற்றது. இந்த கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் வவுனியா மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 4 வகையான முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது, விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பினை அதற்குரிய ஒதுக்கீடின் அடிப்படையில் இவர்களுக்கு வழங்க வேண்டும். 2வது, வரையறுக்கப்பட்ட வாகன அனுமதி பத்திரத்தினை இவர்களுக்கு வழங்க வேண்டும். 3வதாக, கல்வி உரிமை சாதாரண பாடசாலைகளில் இவர்களும் கல்வி கற்கக்கூடிய வசதிப்படுத்தலை அரசாங்கம் செய்ய வேண்டும். 4வதாக, பொது இடங்களில் விசேட தேவைக்குட்பட்டவர்களின் அணுகக்கூடிய அணுகும் வசதியினை சரியான முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு சர்வதேச சிறுநீரக தினத்தை முன்னிட்டு வவுனியா பகுதியில் இன்று முற்பகல் விழிப்புணர்வு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஏற்பாட்டில் இந்த பேரணி இடம்பெற்றது. வவுனியா சுகாதார பணிமனைக்கு முன்பாக ஆரம்பமாகிய பேரணி வவுனியா நகரூடாக வவுனியா நகர மண்டபத்தினை சென்றடைந்தது. இதன்போது சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கான காரணிகள் தொடர்பான பதாகைகளை பேரணியில் ஈடுபட்டவர்கள் தாங்கியிருந்தனர். பேரணி நிகழ்வில் வவுனியா பொது சுகாதார பணிமனை அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை புற்றுநோயாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி இன்று முற்பகல் இடம்பெற்றது. இந்த பேரணியை இலங்கை புற்றுநோயாளர் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை ஏற்பாடு செய்திருந்தது. கல்லடி பாலத்தில் ஆரம்பமாகிய பேரணி காந்தி பூங்கா வரை சென்று நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் பாடசாலை மாணவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள், தாதியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்திலே மிகவும் முக்கியமானது ஒன்றாக உள்ளது. இலங்கையிலே ஏற்படுகின்ற மரணத்திலே மொத்த மரணத்திலே ஏறக்குறைய 13% மரணம் இந்த புற்றுநோயினால் ஏற்படுவதாகவும், ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்படுவதாகவும் சுகாதார அமைச்சினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 பேர் இலங்கையிலே இந்த வாய்ப்புற்றுநோயினால் மரணிப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதுபோன்று பெண்களிலே ஏற்படுகின்ற மிக முக்கியமான புற்றுநோயாக மார்பக புற்றுநோய், CA breast என்று கேன்சர் ஆஃப் தி breast என்று சொல்வார்கள், மார்பக புற்றுநோய் காணப்படுகின்றது. தென்னிந்திய திருச்சபையின் முன்னாள் பேராயர் S. ஜெபனேசனின் பவழ விழா நேற்று யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வு யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் அருளுரை வழங்கி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் கல்விமான்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். உண்மையாக எங்களுடைய மக்களுடைய உண்மையின் அடிப்படையிலே அவர் சிந்தித்து நீதியின் அடிப்படையிலே செயல்பட்டு உண்மையான நல்லிணக்கத்தையும் உண்மையான ஒரு சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டு வர்றதுக்கு அவர் உள்ளத்தின் ஆழத்திலே நிறைவாக பதித்து ஒரு தீர்மானத்தை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் உண்மையின் அடிப்படையில், யதார்த்தத்தின் அடிப்படையில், பல 2 தேசியங்களை கொண்ட இந்த நாடு, அதில் மக்கள் அவர்கள் முழுமையாக ஒரு சுயநிர்ணய உரிமை கொண்டு வாழுகின்ற மக்களாக 2 இனத்தவரும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரே நாட்டில் சுய நிர்ணய உரிமையில அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகார பவர் செய்யப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஒரே நாட்டை, தாய் நாட்டை, இலங்கை நாட்டை கட்டியெழுப்பதற்கு இவருடைய வருகையானது உண்மையாக வழிவகுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காகவே நாம் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிநவீன வீதிகள் அமைக்கப்பட்டு வரும் வேளையில் பல கிராமங்களின் போக்குவரத்து தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படாமை கவலைக்குரிய விடயமே. மட்டக்களப்பு ஈரலக்குளம் கிராமத்து மக்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் சந்தனமடு ஆற்றை கடந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர். ஈரலக்குளம் கிராம மக்கள் மட்டக்களப்பு நகருக்கு பயணிப்பதாயின் சந்தனமடு ஆற்றினை கடந்து சித்தாண்டி ஊடாகவே பயணிக்க வேண்டும்.
தரை வழியாக பயணிப்பதாயின் சுமார் 45 கிலோமீட்டர் பயணம் செய்து சுற்று வழியாக பயணிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. ஈரலக்குளம் பகுதியில் 4 பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. பாடசாலைக்கு வருகை தரும் அதிபர் ஆசிரியர்களும் சந்தனமடு ஆற்றினூடாகவே பயணிக்கின்றனர். ஈரலக்குளம் கிராமத்து மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாள்தோறும் மட்டு நகருக்கு வருகை தர வேண்டிய தேவை உள்ளது. மக்கள் தங்களுடைய பொருட்களை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் படகுகளில் எடுத்து செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. பல சிரமங்களின் மத்தியில் அச்சத்துடன் நாள்தோறும் பயணத்தை தொடர வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மக்கள் முழு பெரும் இதெல்லாம் போக்குவரத்து கழுத்தளவு இடுப்பளவு தண்ணியில போறோம். கோடை காலத்துல மாறி காலம் துப்புற வரையில தோணி கூட போகல, அவ்வளவு நீர் முதல கேட்கும். அதுவும் கழுத்தளவு இடுப்பளவு தண்ணியெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். முதலைகள் ஆற்றில் உலா வருவதால் மக்கள் நாள்தோறும் அச்சத்தோடு பயணிக்கின்றனர். நோயாளிகளை மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு வர வேண்டியுள்ளதால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு ஆளுக்கு ஒரு பூச்சோ அல்லது பயிர் நோவோ அப்படி இப்படி ஒரு டாவ நிலவையில கொண்டு வரலாமே. ஒரு முதல கிடக்குமோ அது கிடக்குமோ இது கிடக்குமோ யானை நிற்குமோ அப்படி பாரிய அச்சத்துல இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ மழைக்காலங்களில் ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைவதால் பயணிக்க முடியாத நிலையில் மக்கள் அல்லல்படுகின்றனர். சந்தனமடு ஆற்றுக்கு குறுக்காக பாலம் ஒன்றை நிர்மாணித்தால் மாத்திரமே தமது போக்குவரத்து பிரச்சினை தீரும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆற்ற கடந்து இடுப்பளவு தண்ணில போறாங்க, சாமானுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து இடுப்பளவு தண்ணில போறேன். எங்களுக்கு பாலம் தான் முக்கியமாக. மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் கரிசனை கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை அறிவை மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம். பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் எதிர்வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு சில்மியாபுர அல் முர்ஷித் மகா வித்தியாலயத்தில். அம்பாறை அட்டாளச்சேனை பகுதியில் இன்று அதிகாலை லொரி ஒன்று கவிழ்ந்ததில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து பொத்துவில் நோக்கி சீமெந்து ஏற்றிச் சென்ற லோரியை சரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் லோரியின் சாரதிக்கும் நடத்துனருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனியார் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் இன்று அதிகாலை 1:15 அளவில் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 3 புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நாடெங்கிலும் பாடசாலை அதிபர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் பதில் அதிபர்களை நீக்குவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்கவில்லை என சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசத்திடம் வினவிய போது நேற்றைய தினமே 1100 முதலாம் தர ஆசிரியர்களுக்கு அதிபர் நியமனம் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். குறித்த அதிபர்களை வெற்றிடம் நிலவும் பாடசாலைகளுக்கு நியமிப்பதற்கு சில காலம் செல்லும் எனவும் இந்த வார இறுதிக்குள் அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் நிறைவு செய்ததுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மேலும் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் 2:25 மணித்தாள செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம்.